வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஓட்ஸில் உள்ள அந்த கொழப்பு தன்மை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஓட்ஸ் சாப்பிட பிடிக்காது. அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் இட்லி எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த இட்லிக்கு பொருத்தமான ஒரு சட்னி ரெசிபியும் சேர்த்து பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இட்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடேறி நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப செவக்கலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், அது வறுப்படும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். இது ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். திரும்பவும் அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். நம்ம உப்புமா செய்கிற ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் சூடேறி நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் செவந்துடக்கூடாது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா செவந்துடக்கூடாது. ஆனால் நல்லா வறுப்பட்டு மணம் வரணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ ரவையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் ரெண்டுத்தையும். ரவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் மாவு எந்த பாத்திரத்தில் கலக்க போகிறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இந்த வறுத்து வச்ச ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சிக்குவோம். மிக்ஸி ஜாரை வந்து நல்லா ரிவைஸில் ஒரு 2-3 சுற்றினாலே போதும். நல்லா இது போல் அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது போல் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போ அரைச்ச அந்த ஓட்ஸையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தண்ணி இப்போ கம்மியான அளவே சேர்த்துருக்கேன். திரும்ப தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நிறையா சேர்த்துற வேணாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா மாவை கலந்து வச்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மாவு இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறி வரணும். மாவு ஊறட்டும். இப்போ மாவு ஊறுற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். இந்த பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு. இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்து உங்கள் விருப்பம் தான். வேணுன்னா சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அந்த இட்லி கூட சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பாதி கேரட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுவோம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப நாளை வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கணும்னா போதும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸு, முட்டைக்கோஸு, குடமிளகாய் இது போல் வெஜிடபிளும் சேர்த்து செய்யலாம். மாவு பாருங்கள் நல்லா ஊறி திக்காகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இட்லி கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் இட்லி வந்து சப்பையாக போயிடும். அதனால் அளவாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ மாவோட பக்குவம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தாளிப்பை இது கூட சேர்த்து கலந்துக்குவோம். வெஜிடபிள்லாம் வந்து உங்கள் விருப்பம் தான். எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இப்போ வந்து ஓட்ஸ் இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சுக்குவோம். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இட்லி ஊற்றிக்கிறேன். நீங்கள் துணி போட்டு ஊற்றுற இட்லி பானையில் கூட ஊற்றிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் அருமையாக வரும்.
நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இட்லி கிட்ட கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இட்லி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேக வைக்கணும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க. ஹை ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இப்போ இட்லி நல்லா வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம சட்னியும் பார்த்துருவோம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா இது வந்து பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 6-7 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாடை போகணும். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சட்னியோட காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியான அளவு சேர்த்தாலே போதும். சேர்த்து ஒரு 2 செகண்ட் அந்த சூட்லேயே நம்ம கலந்து விட்டோம்னா போதும். ஒரு சின்ன துண்டு புளியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இந்த சட்னிக்கு கொஞ்சமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சூட்டில் கலந்து விட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி வந்து லைட்டாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி. தாளிப்பை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு அருமையான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ இட்லி வேக வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இட்லியை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூட்டோடு எடுக்கும் போது இட்லி நமக்கு வராது. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா அழகாக எடுக்க வரும். கரண்டி வந்து தண்ணியில் தொட்டுட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அருமையாக எடுக்க வருங்க. அந்த தட்டில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இட்லி பாருங்கள் கொஞ்சம் கூட கொழப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே போல் சிறுதானிய இட்லி ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்ஸ் இட்லியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.